இந்த வீடியோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது தான். ஸோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எப்பயும் போல் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேனா அன்றைக்கி பௌர்ணமி, அது இல்லாமல் ரித்திக்கோட பர்த்டே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்த உடனே நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. பசங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வரலன்னா அவங்களுக்கு முக்கியமான எக்ஸாம் இருந்ததால் பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு தான் நாங்கள் கோயிலுக்கே வந்தோம். இந்த வாட்டி எங்கள் ஊர் சைடு மழை ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த குளத்துலலாம் சுத்தமாக தண்ணி இல்லை. மழை டைமில் இந்த குளத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன மாமியா வீடு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டோம். அங்கே வந்து எப்பயும் போல் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த தென்னை கொட்டை இருக்குல்ல, அதுதான் பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால தாங்க அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு நேராக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் ரித்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேக்கும் வாங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோ நான் எடுக்கலை. நாங்களும் இதெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கும் பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரித்திக்கோட ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறமா கேக் கட்டிங் பண்ணோம். ஸோ நாங்கள் மட்டும்தாங்க சிம்பிளாக முடிச்சாச்சு. ரித்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கு முன்னாடி மார்னிங்கே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அது ஓப்பன் பண்ணி கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதனால் அவன் கேக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணோம் அப்படின்லாம் எதுவும் அடம் பிடிக்கல. நாங்களாக தான் ஒரு கேக் கட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் இத்தனை நாள் வந்து வீடியோ போட முடியலன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு இப்போ கோல்டு பிடிச்சிது. அதனால் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிஃப்ட்டு தாங்க அவனுக்கு பிடிச்சது. இது ரொம்ப நாளாக அதை கேட்டுட்டு இருந்தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.